சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற பிரச்சனை, முதல் பிரச்சனை கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு 3151 போதாது. டன்னுக்கு குறைந்தது 1000 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய கரும்பு அரவை பருவம் இப்போது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகளால் கொள்முதல் செய்யப்படும் கரும்புக்கான கொள்முதல் விலையை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அரசிதழில் வெளியிட்டுள்ளது. 9.5 விழுக்காடு அல்லது அதற்கும் குறைவாக சர்க்கரை திறன் கொண்ட கரும்புகளுக்கு டன்னுக்கு ரூபாய் 3151 வீதம் கொள்முதல் விலை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட விலைதான். இந்த விலை உழவர்களுக்கு எந்த வகையிலும் போதாது. ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்வதற்கு ரூபாய் 3200 வரை செலவாகிறது. அதனுடன் 50 விழுக்காடு லாபம் மற்றும் போக்குவரத்து செலவு சேர்த்து டன்னுக்கு ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. தொடர்ந்து அதை நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் உற்பத்தி செலவை விட குறைவான தொகையை கொள்முதல் விலையாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தமிழக அரசும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அறிவிக்கிறது. இது உழவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம், அநீதி. 2021 சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு டன்னுக்கு ரூபாய் 4000 வழங்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. 2021 ஆண்டில் ரூபாய் 4000 கொள்முதல் விலை வழங்கப்பட்டிருந்தால் இப்போது ரூபாய் 5000 உயர்ந்திருக்கும். ஆனால் அதை திமுக செயல்படுத்தவில்லை. 2014 ஆண்டு வரை ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் 750 வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வந்தது. சரியா? 2017 ஆண்டில் அது நிறுத்தப்பட்டு விட்டது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊக்கத்தொகையை மீண்டும் வழங்குவோம் என்று அறிவித்தது. அவ்வாறு வழங்கப்பட்டிருந்தால் அது இப்போது டன்னுக்கு ரூபாய் 1000 அதிகரித்திருக்கும். ஆனால் அதையும்
செயல்படுத்தவில்லை. முந்தைய ஆட்சியில் வழங்கப்பட்டதைப் போல டன்னுக்கு ரூபாய் 215 வீதம் ஊக்கத்தொகையை வழங்கி வந்தது. நடப்பு பருவத்துக்கு அதுவும் வழங்கப்படவில்லை. அதனால் உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உழவர்களின் துன்பத்தை போக்கும் வகையில் தமிழ்நாட்டில் கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு ரூபாய் 5000 உயர்த்த வேண்டும். அது சாத்தியமில்லை என்றால் ஊக்கத்தொகையை டன்னுக்கு ரூபாய் 1000 உயர்த்தி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவது, வேளாண் மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடாது. வேளாண் மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடாது. விவசாயிகள் போராடும் நிலையை ஏற்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் வேளாண் பயன்பாட்டுக்கான மின் இணைப்புகளில் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிவதற்காக சோதனை அடிப்படையில் 1700 வேளாண் மின்சார இணைப்புகளில் சோதனை அடிப்படையில் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்த தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு செய்திருக்கிறது. முதல் கட்டமாக ஈரோடு மாவட்டம் பாலப்பாளையம், மின் வழித்தளத்தில் 490 வேளாண் மின் இணைப்புகளிலும், கொண்டாம்பாளையம் மின் வழித்தளத்தில் கொண்டாம்பாளையம் மின் வழித்தளத்தில் 380 வேளாண் மின் இணைப்புகளிலும், சேலம் மாவட்டம் ராமநாயக்கன்பாளையம் மின் வழித்தளத்தில் 330 வேளாண் மின் இணைப்புகளிலும் இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன. மின்சார விநியோகத்தை சீரமைப்பதற்கு தேவையான தரவுகளை திரட்டும் நோக்குடன் தான் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படுவதாகவும், அதனால் இலவச மின்சாரம் நிறுத்தப்படாது என்றும் தமிழக அரசின் சார்பில் விளக்கமளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதை உழவர்கள் ஏற்கவில்லை. வேளாண் தேவைகளுக்காக எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை கண்டிப்பாக அறிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் மத்திய அரசின் ஊரக மின்மயமாக்கல் கழகம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவை பிறப்பித்த ஆணையின்படிதான் இந்த திட்டத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் செயல்படுத்துகிறது. விவசாயத்திற்காக எவ்வளவு மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிந்து அதற்கேற்ற வகையில் ஒவ்வொரு மின் இணைப்புக்கும் மின் பயன்பாட்டுக்கான வரம்புகளை நிர்ணயித்தல், அதற்கும் கூடுதலாக பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு கட்டண வசூலித்தல், அனைத்து மின்சார இணைப்புகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துதல் ஆகியவைதான் இந்த திட்டத்தின்
உண்மையான நோக்கமாகும். வேளாண்மைக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்தை படிப்படியாக ரத்து செய்வதற்குத்தான் இந்த திட்டம் வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. இத்திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாட்டில் உள்ள உழவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதை மீறி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை அரசு செயல்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு இலவச மின்சாரம் எளிதாக கிடைத்துவிடவில்லை. அடுத்தடுத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி அவற்றில் நாம பண்ணது தூக்கு கயிறு போராட்டம். அவற்றில் 60க்கும் கூடுதலான விவசாயிகளை பலி கொடுத்துதான் இலவச மின்சாரம் என்ற உரிமை தரப்பட்டிருக்கிறது. அதை மத்திய அரசுடன் இணைந்து பறிக்கும் சதியில் தமிழ்நாடு அரசு ஈடுபடக்கூடாது. மும்மொழி கொள்கை திணிப்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் தமிழ்நாடு அரசு தமிழக உழவர்கள் நலம் சார்ந்த இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் மிரட்டல்களுக்கு அஞ்சுவது ஏன்? வேளாண்மைக்கான இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுவதற்கு வழிவகுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு தெளிவாகவும் உறுதியாகவும் கூற வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் நடத்தும் சூழல் ஏற்படுவதை தமிழக அரசு உடனடியாக தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். மூணாவது, நீ வைப்பா ஏதோ அந்த பசங்க ஓட்டுறீங்களா? தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கணும்ல. 2-3 நாளாக ஒரு வாரமாக பனி. அதிகரித்து வரும் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகள் தமிழக அரசு அலட்சியம் காட்டாமல் தடை வாங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அலட்சியம் காட்டாமல் தடை வாங்க வேண்டும். நாமக்கல் மாவட்டம் நகரை சார்ந்த தனியார் வங்கி ஊழியர் பிரேம்ராஜ் என்பவரின் மனைவி மோகன பிரியா, அவரது 2 குழந்தைகள் என மொத்தம் 3 பேர் அவர்களின் வீட்டில் நேற்று முதல் நாள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வீட்டில் கைப்பற்றப்பட்ட கடிதத்தில் பிரேம்ராஜ் கடந்த 10 நாட்களில் மட்டும் ஆன்லைன் சூதாட்டத்தில் ரூபாய் 50 லட்சத்தை இழந்து விட்டதாகவும் அதனால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேம்ராஜ் வீட்டில் இல்லாததால் மற்ற 3 தற்கொலை செய்து கொள்ள நிலையில் அவர் தப்பிச் சென்றிருக்கலாம் அல்லது 3 கொலை செய்துவிட்டு
அவர் தப்பியிருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு ஒரே குடும்பத்தில் 3 உயிர்கள் பலியாகி இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் பவளத்தானூர் தமிழ்மணி, தாரமங்கலம் எம்ஜிஆர் காலனியைச் சார்ந்த செட்டிபாபு ஆகிய இருவர் கடந்த மாதத்தில் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு பிறந்த பிறகு கடந்த 2 மாதங்களில் நிகழ்ந்த 7வது ஆன்லைன் சூதாட்ட உயிரிழப்பு இதுவாகும். ஆன்லைன் ரம்மிக்கு தமிழக அரசு தடை விதித்தது செல்லாது என்று கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு நிகழ்ந்துள்ள 24வது தற்கொலை இதுவாகும். ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரே வழி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வருவதுதான். ஆனால் தீர்ப்பளிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் அரசால் தடை பெற முடியவில்லை. இனியும் தாமதிக்காமல் உச்சநீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாலாவது, மீண்டும் தொடங்கிய மின்வெட்டு. கோடை காலத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. 5க்கும் மேற்பட்ட இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமான வெப்பம் பதிவாகி வருகிறது. கோடை வெப்பத்தை தாங்க முடியாமல் மக்கள் தவித்து வரும் நிலையில் பல இடங்களில் மின்வெட்டு செய்யப்படுகிறது. பகல் நேரங்களில் அரை மணி நேரம் வரை மின்வெட்டு தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி மாணவ மாணவியரும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் இப்போது மாலை நேரத்தில் சுமார் 3000 மெகாவாட் மின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் ஏப்ரல் மாதத்தில் இது
4797 மெகாவாட்டாக அதிகரிக்கும் என்றும் மத்திய மின்சார ஆணையம் தெரிவித்துள்ளது. நிலைமையை சமாளிக்க கூடுதல் மின்சாரம் வழங்க தமிழக அரசு ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் மின்வெட்டு ஏற்படுவது ஏன் என தெரியவில்லை. இனிவரும் காலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று கூறப்படும் நிலையில் மின்தடை ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு, தமிழ்நாடு மின்சார வாரியமும் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன். ஐந்தாவது, மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்ட 1 விழுக்காடு சந்தை வரியை தமிழக அரசு நீக்க வேண்டும். மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்ட 1 விழுக்காடு சந்தை வரியை தமிழக அரசு நீக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், அரியலூர், கரூர் உள்ளிட்ட 30 மாவட்டங்களில் மக்காச்சோளத்திற்கு 1 விழுக்காடு சந்தை வரி விதித்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. இந்த வரியை வணிகர்கள் தான் அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றாலும் அவர்கள் சந்தைகளில் கொள்முதல் செய்யப்படும் மக்காச்சோளத்தின் விலையில் 1 விழுக்காட்டை வணிகர்களிடமிருந்து பிடித்தம் செய்கின்றனர். தமிழ்நாட்டில் படைப்புழு தாக்குதலால் மக்காச்சோளம் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு புறம் விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் இன்னொரு புறம் விலையும் குறைந்துள்ளது. இத்தகைய சூழலில் 3வது தாக்குதலாக 1 விழுக்காடு சந்தை வரியும் விதிக்கப்பட்டால் உழவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும். இதை கருத்தில் கொண்டு மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கும் 1 விழுக்காடு சந்தை வரியை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். இறுதியாக 6வது, மதுராந்தகம் ஏரியை சீரமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். மதுராந்தகம் ஏரியை தூர்வாரி அதன் கரைகளை வலுப்படுத்துவதன் மூலம் ஏரியின் கொள்ளளவை 0.694 டிஎம்சியிலிருந்து 0.791 டிஎம்சியாக உயர்த்துவதற்கான திட்டம் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டன. இப்போ நிறைய தண்ணி இருக்குதால ஆனால் அதன் பின் 3 ஆண்டுகள் ஆகும் நிலையில் இதுவரை 60 விழுக்காடு பணிகள் கூட நிறைவடையவில்லை. இதே நிலை நீடித்தால் அடுத்த ஆண்டும் மதுராந்தகம் ஏரியில் இருந்து பாசனத்திற்கு நீர் திறக்க முடியாது. கடந்த 4 ஆண்டுகளாக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படாததால் மதுராந்தகம் ஏரியை நம்பியுள்ள உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விளைநிலங்களில் கருவேல மரங்கள் முளைக்க தொடங்கியுள்ளன.
விளைநிலங்களை சீரமைப்பதற்காகவே உழவர்கள் பெரும் பணம் செலவிட வேண்டியிருக்கும். இதை உணர்ந்து கொண்டு உழவர்களின் நலம் காக்கும் வகையில் மதுராந்தகம் ஏரியை சீரமைக்கும் பணிகளை வரும் மே மாதத்திற்குள் முடிக்கும் வகையில் சீரமைப்பு பணிகளை தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு கட்ட பணியும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கும் வகையில் கால அட்டவணைகளை வகுக்க வேண்டும். பணிகளை கண்காணிக்க மூத்த அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் விவசாயிகள் சங்கங்களின் நிர்வாகிகள் அடங்கிய கூட்டுக்குழுவை தமிழக அரசு அமைக்க வேண்டும். இந்த மண்ணை அவங்க யார் வேணாலும் வாரி போங்க, கான்ட்ராக்டர் மற்றவங்களாம் வாரி போங்கன்னு சொல்லிட்டா ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒரு ஆள் வரணும், மண் வெட்டோட வரணும் அப்படின்னு சொல்லி குடிமராமத்து வெள்ளக்கார காலத்தில். அப்போது நான் சின்ன பையனாக இருக்கேன். எங்கள் நயனா எங்கள் அப்பா அவர் ஒரு மண் எடுத்துன்னு போனார். நானும் சும்மா சின்ன பையனை வேடிக்கை பார்க்க போனேன். பார்த்தா எல்லோரும் இறங்கி அந்த ஊரில் எல்லோரும் இறங்கி மண்ணாள்ளி கரை ஓரம் கொட்டி மண்ணாங்க. குடிமராமத்துன்னு பேர். ஐயா தண்ணீர் திருவிழா பண்ணணும்னு சொன்னீங்க. ஐயா தண்ணீர் திருவிழா பண்ணணும் கோடை காலத்துல ஐயா அறிவிச்சு 10 வருஷம் ஏரியெல்லாம் தூர்வாரது தண்ணீர் திருவிழா. ஒவ்வொரு ஊர்லேயும் தண்ணீர் திருவிழா 1000 ஏரிகளை தூர்வாரினேன், குளங்களை தூர்வாரினேன். அதுவும் மே மாதம். எவ்வளோ கடுமையான ஆர்எஸ் மங்கலம், ராமநாதபுரம், ஆர்எஸ் மங்கலம் ஏரி, பொன்னேரி பெரிய பொன்னேரி 2 நாள் அங்கேயே இரவு தங்கி ஒரு கட்டில் போட்டு கயிறு கட்டில் போட்டு 1000 பேர் எனக்கு பாதுகாப்பாக பார்த்து அது ஒரு காலம். இதெல்லாம் கேள்வி கேட்குறீங்களா? ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த தொகுதி மதுவரை அது பாமக எப்படி பார்க்குறீங்க? அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி கலந்துன்னு இருக்கார். அவர் கருத்துக்களை சொல்லியிருக்காரு. மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி வச்சுருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் இப்போ எக்ஸாம் நடக்குது. இந்த டைமில் பயனே இருக்காது. விழுப்புரத்தில் புத்தக கண்காட்சி வச்சிருக்காங்க. விழுப்புரத்தில் புத்தக கண்காட்சி வச்சிருக்காங்க. விழுப்புரத்தில் இது தேர்வு நேரமாக இருக்குது, பரீட்சை நேரம். தேர்வு முடிஞ்ச பிறகு கூட தள்ளி வைக்கலாம், அப்புறம் தரலாம். புத்தகம் இப்போ புத்தகத்தை யார் எல்லாம் பார்க்குறாங்க? எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இதுதான், இதுலேயே எல்லாம் படிச்சுக்கிட்டாங்க. பிஜேபி மும்மொழி கொள்கை கையெழுத்து இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மும்மொழி கொள்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் அந்த காலத்துலேருந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கை உன்னத கொள்கை, ஒப்பற்ற கொள்கை, ஒப்பற்ற கொள்கை, ஒப்பற்ற கொள்கை, ஒப்பற்ற கொள்கை உன்னத கொள்கை எல்லாம். ஆக ஒரு மொழி கொள்கை தான் நம்ம தமிழ் தான் அப்படின்னு மாதிரி. இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் எனக்கு நான் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் தமிழர் சிலையை தூக்கி போயிருக்கணும். பெஞ்சல் புயல் நிவாரணம் விவசாயிகளுக்கு இதுவரையும் கிடைக்க வேண்டியது கிடைக்கல. போராட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், நம்ம கூட பண்ணலாம். என்ன ஒரு வழி, ஒரு போராட்டம் பண்ணுங்க. கிடைக்க வேண்டியவங்களுக்கு கட்டி கிடைக்க வேண்டியவங்களுக்கு கட்டி. கடுமையான பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இதுவரையும் எந்த பலனும் அடையவே இல்லை.
பாமக போராட்டம் நடத்துது. பாமக போராட்டம் நடத்துன்னு கேட்குறாங்க. நடத்தும். போராட்டமே எங்கள் வாழ்க்கை. தமிழகம் முழுவதும் மர்ம காய்ச்சல் வந்து வேகமா பரவிட்டு இருக்கீங்க. அது பரவாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ஒழிக்கிறதுக்கு, பரவாமல் இருக்கிறதுக்கு நோய் வந்தவங்களுக்கு நோய் வந்தவங்களுக்கு அவங்கள தனிமைப்படுத்தி சரியான சிகிச்சை கொடுத்து அதை ஒழிக்கணும். அது ஒரு டீம் நல்லா வேலை செய்யணும். எங்கே எல்லாம் 1967 காங்கிரஸ் வீழ்த்துவதற்கு திமுக போன்ற பல கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. அதே போல வருகின்ற 2026 திமுக வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குங்களா? 2026 நான் இது கண்டேன். முன்னெடுப்பு நடக்குமா? இல்லை அதை இப்போ ஒன்றும் அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் நாள் இருக்குது. அப்போ முடிவெடுப்போம். அப்போ எங்கள் பொதுக்குழு கூடி அதை முடிவெடுப்போம்.